ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ப்ரோட்டீன் பார்த்தோம். இது வரைக்கும் கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபேட். ஓகேங்களா? பாருங்கள், ஃபேட் இன்ட்ரடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபேட் எப்பொழுதுமே கான்சன்ட்ரேஷன் திக்காக இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கே தெரியும் ஃபேட்னால் எது, ஆயில் தானே. தண்ணியை லிக்விடை விட நம்மளுக்கு ஆயில் தண்ணியை விட ஆயில் எப்படி இருக்கும், திக்காக இருக்கும். அப்போ இட் இஸ் த கான்சன்ட்ரேட்டட் சோர்ஸ். The term lipid is derived from the Greek word lipos meaning fat. Lipos அப்படின்றதுக்கு மீனிங் fat அப்படின்னு அர்த்தம். Lipid is a comprehensive term applied in compounds that are insoluble in water but soluble in organic solvent. எப்பொழுதுமே இந்த லிப்பிட் வாட்டரில் சால்யூபிள், கரையவே கரையாது. இது எதில் தான் கரையும் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ், அதில் தான் கரையும். எக்ஸாம்பிள் எத்தனால், ஈத்தர், பென்சின் அண்ட் அசட்டோன். அடுத்தது லிப்போஸ் இன்க்ளூட் ஃபேட் தட் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் அண்ட் ஆயில்ஸ் தட் ஆர் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். அதை ஃபேட்டாக சாலிடாகவும் இருக்கும், அதாவது கட்டியாகவும் இருக்கும், ஆயில் மாதிரி லிக்யூடாகவும் இருக்கும். ரெண்டுமே ஃபேட் ரெண்டு விதமாகவும் இருக்கும். இப்போ நம்ம டால்டா அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும், அதாவது சாலிடாக இருக்கும். அப்போ அதுவும் ஃபேட்டு தான். ஆயில் பார்த்திங்கன்னா லிக்யூடாக இருக்கும், அப்போ அதுவும் ஃபேட்டு தான். ரூம் டெம்பரேச்சரில் அது சாலிடாகவும் இருக்கும், லிக்யூடாகவும் இருக்கும். அடுத்து டெஃபினேஷன். A class of organic compounds that are fatty acids or their derivatives and are insoluble in water but soluble in organic solvent. They include natural oil, waxes and steroids. அதான் ஃபேட்டி ஆசிடுங்கிறது ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இது இதோட டெரிவேட்டிவ்ஸ் எதுவுமே வாட்டரில் சால்யுபிள் ஆகவே ஆகாது. சால்யுபிள் மீன்ஸ் கரையாது. இது ஆர்கானிக் சால்வெண்ட்டில் மட்டும்தான் கரையும். இந்த ஃபேட்டுக்கு இன்க்ளூட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில், வேக்சஸ்னால் மெழுகுன்னு சொல்லுவோம்ல அது, அண்டு ஸ்டீராய்ட்ஸு. இதில் தான் ஃபேட்டுக்கு எக்ஸாம். அடுத்து கிளாஸிஃபிகேஷன். இதை நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி நம்ம ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டை பார்த்தோம், அதே மாதிரி இதுவும் கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாருங்கள். லிப்பிட்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டூ சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், டிரைவ்டு அண்ட் மிஸ்செலேனியஸ் லிப்பிட்ஸ் விச் ஆர் ஃபர்தர் சப்டிவைடட் ஆஸ் ஃபாலோஸ். என்னென்னு பாருங்கள். சிம்பிள் லிப்பிட், காம்ப்ளெக்ஸ், டிரைவ்டு அண்ட் மிஸ்செலேனியஸ்னு பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் லிப்பிட்னா என்னென்னு பாருங்கள். சிம்பிள் லிப்பிட்ஸ் சச்சஸ் மோனோகிளிசரைட், டைக்ளிசரைட் அண்ட் ட்ரைக்ளிசரைட் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசராலும் ஃபேட்டி ஆசிடும் இருக்கும். மோனோகிளிசரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெயின் 1 ஃபேட்டி ஆசிட். ஒரே ஒரு மோனோனாவே 1 தானே, டைனா 2, ட்ரைனா 3. அப்போ மோனோகிளிசரைட் அப்படின்னா ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கும். டைக்ளிசரைட்னா 2 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ட்ரைக்ளிசரைட்ஸ்னால் 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அடுத்தது காம்பவுண்ட் லிப்பிட். காம்பவுண்ட் லிப்பிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் சிம்பிள் லிப்பிட் கம்பைன் வித் த நான் லிப்பிட் சப்ஸ்டன்ஸ். அதாவது இதில் லிப்பிட் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நான் லிப்பிட் சப்ஸ்டன்ஸும் கலந்துருக்குது. சச்சஸ் கார்போஹைட்ரேட் இன் கிளைகோலிபிட்ஸ், பாஸ்பரஸ் இன் பாஸ்போலிபிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இன் லிப்போப்ரோட்டீன். அதாவது வெறும் ஃபேட்டி ஆசிட் மட்டும் இல்லாமல், லிப்பிட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் இதுவும் கலந்துருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னாவே என்னது, கலந்துருக்கிறது தான். சரிங்களா? அப்போ கிளைகோலிபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் லிப்பிட் கண்டெய்னிங் கார்போஹைட்ரேட் இன் காம்பினேஷன் வித் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். அதாவது ஃபேட்டி ஆசிட் கூட கார்போஹைட்ரேட் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிளைகோனாவே என்ன, கார்போஹைட்ரேட் தான். அப்போ லிப்பிட்னா ஃபேட்டு. அப்போ கார்போஹைட்ரேட்டும் ஃபேட்டும் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிளைகோலிபிட். எப்பயுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வேர்டாக இருந்தாலும் அதை ரெண்டாக பிரித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மீனிங் கிடச்சிடணும். அப்போ கிளைகோலிபிட்ஸ் அப்படின்றத கிளைகோ தனியாக, லிப்பிட் தனியாக பிரித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மீனிங் தெரிஞ்சிடும். அதோட டெஃபினேஷன் கிளைகோனா கார்போஹைட்ரேட், லிப்பிட்னா ஃபேட்டு. அப்போ கார்போஹைட்ரேட் ப்ரெசன்ட் இன் த ஃபேட் இஸ் கால்டு கிளைகோலிபிட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் செரிப்ரோசைட்ஸ். அடுத்து பாஸ்போலிபிட்ஸ் containing phosphoric acid and a nitrogenous base in addition to fatty acid and glycerol. பாஸ்போ அப்படின்னா பாஸ்பரஸ்னு அர்த்தம், லிப்பிட்னா ஃபேட்டு. அப்போ ஃபேட்டு கூட பாஸ்பரஸ் கலந்துருக்கிறது தான் பாஸ்போலிபிட்ஸ். எக்ஸாம்பிள் லிசித்தின் அண்டு செஃபாலின். லிப்போ ப்ரோட்டீன். லிப்போ அப்படின்னாவே
ப்ரோட்டீன்னு அர்த்தம். அப்போ லிப்போ அப்படின்னா லிப்பிடுன்னு அர்த்தம், புரோட்டீன் அப்படின்னா ப்ரோட்டீன் அர்த்தம். அப்போ லிப்பிடும் ப்ரோட்டீனும் சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் தான் லிப்போ ப்ரோட்டீன். இட் இஸ் காம்பினேஷன் வித் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் அதிலே இருக்குது. அடுத்து இதை பேர் தான் காம்பவுண்ட் லிப்பிட்ஸ். இது மூணும். அடுத்து ட்ரைவ்டு லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் சச்சஸ் கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன் அண்ட் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் த பிரேக் டவுன் ஆஃப் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் லிப்பிட். அதாவது இந்த லிப்பிட் வந்து கொலஸ்ட்ரால், ஸ்டீராய்டு ஹார்மோன் அண்ட் ஃபேட் சால்யுபிள் விட்டமின் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அது சிம்பிள் காம்பவுண்ட் லிப்பிட்ஸாக மாறுது. இட் இஸ் டிவைடட் இன்டு 3 குரூப்ஸ்: ஸ்டீராய்ட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கஹால். அதுதான் ட்ரைவ்னா வேறு ஒன்றுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அதான் ட்ரைவ் இது முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா, ட்ரைவ்டு லிப்பிட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேக்சஸ் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர்ஸ் வேர் போத் குரூப்ஸ் ஆர் லாங் ஸ்ட்ரைட் hydrocarbon chain performing external protective function. ஓகே, வேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எஸ்டர்ஸ். இதுதான் வந்து நம்ம வேக்ஸ்ன்னு சொல்கிறோம். போத் குரூப் லாங் ஸ்ட்ரைட் ஹைட்ரோகார்பன் செயின் பெர்ஃபார்மிங் எக்ஸ்டர்னல் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோகார்பன் செயின் இருக்குது. இதை பொறுத்து நம்ம என்னென்னலாம் பிரிக்கிறோம் அப்படின்னா எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், a type of esters that result from the combination of fatty acid with an alcohol. அதான் ஃபேட்டி ஆசிட் கூட ஆல்கஹால் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் esters of fatty acids. Well, the alcohol component in glycerol, the fatty acid esters produced can be monoglyceride, diglyceride and triglyceride, all of which are component of vegetable fat and oil. அதாவது இது எல்லாமே நம்மளுக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா வெஜிடபிள் ஆயில் நம்ம சொல்லுவோம்ல அதுலேருந்து கிடைக்குது. ஓகேங்களா, அதுதான் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஆல்கஹால் வந்து ஃபேட்டு லிப்பிட் கூட கலந்துருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் எஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஓகேங்களா, அடுத்து லாங் செயின் அலிஃபேட்டிக் ஆல்கஹால். இட் இஸ் அன் அலிஃபேட்டிக் குரூப் காம்பவுண்ட் வித் ஏ செயின் லென்த் கிரேட்டர் தென் த C10 தட் ஆஃப் ஹைட்ராக்சி மெத்தில் குரூப். இதில் வந்து என்னென்னா அலிஃபேட்டிக் குரூப் காம்பவுண்ட் வந்து கலந்துருக்கு. அதில் எப்படி ஆல்கஹால் கலந்துருக்குங்கிறதுனால அதை நம்ம பிரித்தோமோ அதே மாதிரி இதில் வந்து அலிஃபேட்டிக் குரூப் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த குரூப். ஓகேங்களா, அது வந்து இது கூட கலந்துருக்கிறதுனால வித் லாங் செயின் வந்து லென்த் கிரேட்டர் தென் த C10 அந்த லென்த்துக்கு வந்து இது போகுது. அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹைட்ராக்சி மெத்தில் குரூப் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்தது வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் H2 ஆட்டம். அப்போ நம்ம இப்போ பார்த்தது வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்ட்ரக்சரை பொறுத்து அதோட ஏற்கனவே நம்ம எல்லாமே இப்போ கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும் ப்ரோட்டீனாக இருக்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸிஃபிகேஷனே பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்த்துருக்கோம். 4ஆக பிரிச்சுருக்காங்க. சிம்பிள், காம்பவுண்ட், ட்ரைவ்டு, வேக்சஸ் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. அதான் மிஸ்லேனியஸ் லிப்பிட் அதுதான் வேக்சஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 4லேயும் என்னென்னவா சப்ஹெட்டிங் அப்படின்றத வச்சு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் H2 ஆட்டம். அதாவது எவ்வளோ H2 ஆட்டம் நம்பர் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இதை பார்க்கலாம். அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் டிரைவ்டு இன்டு 2 டைப்ஸ், 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் H2 ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். H2னா ஹைட்ரஜன், தே கண்டைன் எவ்வளோ ஹைட்ரஜன் அதில் இருக்குதோ அதை பொறுத்து இதை வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். இப்போ பாருங்கள் ஃபேட்டி ஆசிட்டா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் 2ஆக பிரிச்சுருக்கோம். இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் கீழே என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியாரிக், பால்மெட்டிக், மைரிஸ்டிக், பியூட்ரிக். சரிங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் சொல்ல நீங்கள் அதை ப்ரொனவுன்சேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் வந்து மைண்டில் நிற்கும். நல்லா இன்னொரு தடவை ப்ரொனவுன்சேஷன் பண்ணி பார்த்துக்கங்க. ஸ்டியாரிக், பால்மெட்டிக், மைரிஸ்டிக், பியூட்ரிக். ஓகேங்களா, தீஸ் ஆர் ஆல் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு அதை 2ஆக பிரிச்சுருக்கோம். மோனோ அப்படின்னாவே 1, பாலினா மோர் தென் 1ன்னு அர்த்தம். அப்போ மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸில் வந்து 2 இருக்குது. ஆலிவ், பீனட் ஆயில். ஓகேங்களா, ஆலிவ் ஆயில்னால் தெரியும்ல, ஆலிவ் ஆயில் நம்ம சொல்லுவோம்ல, ஆலிவ் விதையிலேருந்து கிடைக்கிறது. பீனட் ஆயில் அப்படின்னா கடலை எண்ணெய்.
ஓகேங்களா. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டில் லினோலெனிக் ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து லின்டிக் ஆசிட். அது நம்ம இப்போ படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. லினோலெனிக், இன்னொன்று வந்து வேறு ஒரு பேர் வரும், அதை நம்ம பின்னாடி படிக்கும் போது நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அரக்கிடோனிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா. அப்படின்னு நம்ம முன்னே பிரிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் தோஸ் இன் விச் ஆல் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஃபில்டு இன் எ கெப்பாசிட்டி வித் ஹைட்ரஜன். எல்லா கார்பன் ஆட்டம்ஸ்லேயும் ஹச் அயன் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம இப்படி கோடு போடுவோம்ல, ஹெக்ஸகான் போடுவோம்ல, அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு கார்பன் இதுலேயும் வந்து ஒரு ஹச் அயன் இருக்கும். கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்போ நோ டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் அண்டு ஃபேட்டி ஆசிட் செயின். கார்பனுக்கும் அந்த ஃபேட்டி ஆசிட் செயினுக்கு வரக்கூடியதில் வந்து எதுலேயுமே டபுள் பாண்டே வராது, எல்லாத்துலேயுமே சிங்கிள் கோடு தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து பியூட்ரிக் ஆசிட்ஸ் ஃபவுண்ட் இன் பட்டர், கீ, caproic, capryllic, lyric, muriatic, palmitic, stearic and arachidic. இது எல்லாமே அரக்கிடிக் ஆசிட்ஸ். இது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு கார்பன் இதுலேயும் வந்து ஆட்டம்ஸ்லேயும் ஒரு ஹைட்ரஜன் அயன் வந்து இருக்கும், எதுலேயுமே டபுள் பாண்டு இருக்காது. இதுதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் ஒன் தட் குட் அக்காமடேட் மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். அதாவது வந்து மோர் தென் ஒன், அது 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரிங்களா, மோர் தென் 1 ஹைட்ரஜன் அயன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் வந்து நம்ம பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 கார்பன் ஆட்டம்ஸ் தட் ஆர் நாட் அட்டாச்டு டு ஹைட்ரஜன் ஆட்டம். 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குமா, அதில் வந்து எது ஹைட்ரஜன் அயன் கூட அட்டாச் ஆகாமலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டீட் தேர் இஸ் எ டபுள் பாண்ட் பிட்வீன் 2 கார்பன் ஆட்டம்ஸ். எக்ஸாம்பிள் லினோலெனிக் ஆசிட், லினோலிக். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல நான் சொன்னேன்ல இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்க பாருங்கள். லினோலிக் ஆசிட், லினோலெனிக். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா, லினோலெனிக், லினோலிக். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த இடத்துட்ட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே லினோலினிக்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒன்று வந்து லினோலினிக்கும், இன்னொன்று வந்து லினோலிக். இப்போ இங்கே பார்த்தோம்ல, லினோலிக் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்டு அரக்கிடோனிக் ஆசிட். ஓகேவா. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிசாச்சுரேட்டட் ஆசிட். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஆர் டிரைவ்ட் இன்டு 2 டைப்ஸ். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரெண்டாக பிரிச்சிருக்கோம். மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி. மோனோ அப்படின்னா ஹாவ் ஏ சிங்கிள் டபுள் பாண்ட் இன் த ஃபேட்டி ஆசிட் செயின். ஒரே ஒரு டபுள் பாண்டு மட்டும் இருக்கும், அதுதான் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா 2 or more டபுள் பாண்டு வந்து இருக்கும் அதே இடத்துல. ஓகேங்களா. அது வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா, மோனோவுக்கு வந்து ஆலிவ் ஆயில், பீனட் ஆயில் அங்கேயே பார்த்துட்டோம். பாலிக்கு வந்து கார்ன், சோயாபீன், காட்டன் சீட்னா இது நம்ம பருத்தி கொட்டையிலேருந்து எடுப்பாங்கள்ல, பருத்தி எண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அது சன்ஃப்ளவர் ஆயில்ஸ். இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ். அடுத்து கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட். நம்மளுக்கு என்ன தேவை அதை பொறுத்து நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகேங்களா. அதில் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருக்கோம். இதில் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னா, essential fatty acids that human and other animal must ingest because the body requirement them for good health but cannot synthesize them. இது வந்து நம்மளுக்கு
அதர் அனிமல்கிட்டேருந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஹியூமன் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ், எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஹியூமன் அண்டு அதர் அனிமல்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம உடம்புலேயே வந்து சிந்தசைஸ் ஆகாது. The term essential fatty acid refers to fatty acids recovered for biological process but does not include the fats that only act as fuel. இது வந்து ஃபேட்டாக வந்து டெபாசிட் ஆகாது. இது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டு அப்படியே பேர்ன் ஆகிடும். சரிங்களா. எக்ஸாம்பிள் வந்து லினோலிக் ஆசிட், அரக்கிடோனிக் ஆசிட். These two are served as a basis for the production of other essential fatty acid. இந்த ரெண்டு தான் வந்து பேசிக் ஆசிடாக இருந்து மற்ற ஆசிட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. எது? லினோலிக் ஆசிட் அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட். லினோலிக் ஆசிட் இஸ் abundantly found in vegetable oil. அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயிலில் வந்து அது இருக்குது. அதாவது வெஜிடபிள் ஆயில் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. நம்ம டயட்ரி சோர்சஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, dietary source of essential fatty acid: linoleic acid, arachidonic acid, eicosapentaenoic acid. லினோலிக் ஆசிட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலில் 73% இருக்குது, கார்ன் ஆயிலில் 57%, சன்ஃப்ளவர் ஆயிலில் 56%, சோயாபீனில் வந்து 51, சீசம் ஆயிலில் வந்து 40. இப்படின்னா என்ன ஆயில்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சன்ஃப்ளவர் ஆயில்னால் சூரியகாந்தி எண்ணெய், கார்ன் ஆயில்னால் இது கார்ன்னா என்ன, சோளம், அந்த சோளத்துலேருந்து எடுக்கிற ஆயில். சன்ஃப்ளவர் அதே தான், சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது. சீசம் ஆயில்னால் எள்ளு, கிரவுண்ட்நட் ஆயில்னால் கடலையிலேருந்து வர்றது. மஸ்டர்ட் ஆயில்னால் மஸ்டர்ட்னா என்ன, கடுகு என்னன்னு சொல்லுவோம்ல அது. பாம் ஆயில்னால் நம்ம பாம் லீவ்ஸ்லேருந்து எடுக்கிறது. கோகனட் ஆயில்னால் தேங்காய் எண்ணெய். சரிங்களா. இதிலலாம் இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. அரக்கிடோனிக் ஆசிட் வந்து மீட், எக்கு, மில்கில் வந்து 0.5 to 0.3%, மில்கில் வந்து 0.4 to 0.6% இருக்குது. இது வந்து எக்கோசாபென்டாஎனோயிக் ஆசிட் வந்து ஃபிஷ் ஆயிலில் இருக்குது, 10% இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்து நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர்டு இன் த பாடி. அதாவது நம்மளோட எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளுக்கு எனர்ஜியை கொடுத்துட்டு நம்மளுக்கு ஃபேட்டால் என்னென்னாலும் நம்மளுக்கு வேலை ஆகணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஸ்டோர் ஆகாமல் போயிடும், பேர்ன் ஆகி போயிடும். இந்த நான் எசென்ஷியல்னாவே என்ன, முக்கியம். அப்போ முக்கியமான ஃபேட்டெல்லாம் நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுது. இந்த நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியம் இல்லாததுன்னு அர்த்தம். நம்ம கண்டதையும் சாப்பிட்றோம்ல, கண்டதையும் சாப்பிட்றதுலேருந்து முக்கியம் இல்லாத ஃபேட் ஆசிட் நம்மளுக்கு வருதில்ல, அதுதான் வந்து என்ன ஆகிடுது, நம்மளுக்கு ஃபேட்டாக அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு ஒபேசிட்டியை காஸ் பண்ணுது. சரிங்களா. இதை பாருங்க, நான் எசென்ஷியல் ஃபேட் இஸ் எக்ஸ்ட்ரா ஃபேட் ஸ்டோர்டு இன் த பாடியில் ஸ்டோர் ஆகுது. இட் இஸ் மெயின்லி லொக்கேட்டட் இன் ஃபேட் செல் ஆர் அடிப்போஸ் டிஷ்யூ சப்குட்டேனியஸ்லி அண்ட் சரௌண்டிங் இன்டர்னல் ஆர்கன். எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது, அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகுது, சப்குட்டேனியஸ் பிலோ த ஸ்கின்னில் ஸ்டோர் ஆகுது, சரௌண்டிங் இன்டர்னல் ஆர்கனை சுற்றி ஸ்டோர் ஆகிக்குது. Factors such as hereditary, gender and diet influence the amount of one's excess non-essential fatty acid. இதெல்லாம் வந்து non-essential fatty acid வந்து ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரியா. சரிங்களா. இந்த ஃபேக்டர், ஜெண்டர் ஃபேக்டர், அப்புறம் டயட் இன்ஃப்ளூயன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸஸ். அதாவது நம்மளுக்கு போதுமான அளவு, இன்னைய ஃபேட் அளவு இவ்வளோ தான் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னா அதை தாண்டி நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது. அப்போ எப்போதுமே இப்போ நம்மளுக்கு ஒரு மாதத்துக்கு செலவு வந்து 5000ன்னு வச்சுக்கோங்க. நீ 10,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணுவேன், 5000 செலவு பண்ணிவிடுவேன். அப்போ மீதி 5000 என்ன பண்ணுவேன், சேவிங்ஸ் பண்ணி வைப்பல்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ ஃபேட் வந்து டெய்லியும் ஒரு 60 கிராம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கேன். அப்போ நீ பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 300ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, அந்த 60 கிராம் போக அந்த மீதி உள்ள ஃபேட்லாம் என்ன ஆகும், நம்ம பாடியில் போய் ஸ்டோர் ஆகிடும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எனர்ஜியை வந்து வெளியில் கொடுக்கணும். வேலை செஞ்சிங்க அப்படின்னா எனர்ஜியாக அது பேர்ன் ஆகிடும். நீ வேலை செய்யாமல் இருந்த அப்படின்னா அது போய் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா. அடுத்து they are those which can be synthesized by the body and need not to be supplied through diet. இது வந்து நம்மளோட பாடியிலே சிந்தசைஸ் ஆகிக்கும். பால்மெட்டிக், ஓலியைக், பியூட்ரிக் ஆசிட் இதெல்லாம் நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள். அடுத்தது விசிபிள் அண்டு இன்விசிபிள் ஃபேட்டு. இதை பொறுத்தும் நம்ம
பிரிக்கலாம். ஓகேங்களா? நியூட்ரிஷன் சயின்டிஸ்ட் ஹேவ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். விசிபிள் ஃபேட் அப்படின்னா ஃபேட் ஆர் தோஸ் தட் ஆர் யூஸ்டு டியூரிங் குக்கிங் ஆர் ஃபேட் ஆர் தோஸ் தட் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் நேச்சுரல் சோர்ஸ். அதாவது நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறதுலேருந்து செப்பரேட் ஆகி இருந்துச்சு. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் உனக்குன்னா, இப்போ மில்க் வந்து நம்மளுக்கு நேச்சராக கிடைக்குது. அப்படியே கறந்தோன்னா பாலாக வருது, அப்படியே நம்ம அதை குடிச்சிடலாம். ஆனால் அதை வந்து அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேட்டு. அப்போ அந்த பாலில் வந்து நம்மளுக்கு தெரியுமா, அந்த பாலில் வந்து ஃபேட் இருக்காது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ இப்போ வந்து ஆனால் பொங்குனா மேலே ஆடை வரும்ல, அதுதான் ஃபேட்டு. அப்போ நம்மளுக்கு அதில் ஃபேட் இருக்கிறது தெரியுது. அப்போ திஸ் இஸ் த விசிபிள் ஃபேட்டு. ஓகேங்களா? அப்போ ஃபேட் ஆர் தோஸ் தட் ஆர் யூஸ்டு டியூரிங் குக்கிங். அதாவது குக் பண்ணி அதை வேறு ப்ராசஸ் பண்ணி, இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு நெய் தயாரிக்கிறோம், நெய் வந்து எடுக்கிறோம், பால் காய்ச்சிரும், அப்புறம் அதை ஊற்றுறோம், அப்புறம் மேலே உள்ள அந்த ஆடையை எடுக்கிறோம், அதை தயிர் கடைஞ்சோன்னா மேலே வெண்ணெய் வருது. அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம வானலில் போட்டு உருக்கணும் அப்படின்னா நெய் கிடைக்குது. அப்போ நெய் வந்து ஃபேட்டுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போ கீ, பட்டர் ஃப்ரம் மில்க், குக்கிங் ஆயில் ஃப்ரம் ஆயில் பியரிங் சீட்ஸ் அண்ட் நட்ஸ், இது எல்லாமே வந்து விசிபிள் ஃபேட். அதை தெரியுது நம்மளுக்கு கண்ணுக்கு. சரிங்களா? அடுத்தது வந்து இன்விசிபிள் ஃபேட். ஃபேட்ஸ் ஆர் தோஸ் which we generally do not take notice of. Fats are those which are not visible to the naked eye. They are present in almost every article of food. அதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்குல்ல, அதுதான் வந்து இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சீரியல், பல்சஸ், நட்ஸ், மில்க், எக் அண்டு மீட். அதாவது எந்த விதமான இப்போ நட்ஸ்லேருந்து கிடைக்கிதுன்றோம், பருத்தி கொட்டையிலேருந்து எடுக்கிறோம், அப்புறம் வந்து ஆமணக்கு அந்த இதுலேருந்து சீட்லேருந்து எடுக்கிறோம், இப்போ வந்து எள்ளுலேருந்து எடுக்கிறோம். அப்போ அதிலலாம் நம்மளுக்கு வந்து தெரியாது, அதுலேருந்துலாம் நம்மளுக்கு வந்து ஃபேட் ஆயில் கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் இன்விசிபிள் ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ். ஓகே, இது அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுது நம்மளுக்கு ஃபேட்டு அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்டாவது தயவுசெய்து எல்லாருமே ஃபேட் ஓவர் கன்சப்ஷன் எடுத்துக்காதீங்க. அப்புறமேட்டுக்கு திருப்பி காலேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா யூனிஃபார்ம்லாம் பத்தாமல் போயிடும். சரிங்களா? லாக்டவுனில் வீட்டில் இருந்துட்டு அதனால் எவ்வளோ ஃபேட் நம்மளுக்கு தேவைப்படுது, எதுலலாம் ஃபேட் அதிகமாக இருக்குது, எப்படிலாம் அதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ எவ்வளோக்கு நம்ம எடுத்துக்கணும். அப்போ சப்போஸ் ஃபேட்டை இப்போ ஆசையாக இருக்குது, பஜ்ஜி போடுறாங்க வீட்டில், சாப்பிட்டுட்டோம். அப்போ என்ன செய்யணும், அப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம எனர்ஜியை வெளியில் கொடுத்துடணும். அப்போ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நீ சாப்பிட்ட அந்த ஃபேட் வந்து உனக்கு எனர்ஜியாக பர்ன் அவுட் ஆகி வெளியில் போயிடும். சரிங்களா? டெய்லியும் வந்து ஒரு 25 to 50 ஸ்கிப்பிங் போடுங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அப்போ ஃபேட்லாம் ஈஸியாக பர்ன் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வேர்க்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபேட் பர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? எனக்கு வெயிட் போடுதுன்னு சொல்கிறத விட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து எப்படி எனர்ஜியை நம்ம வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிங்க. சரிங்களா? The WHO Expert Committee on Prevention of Coronary Heart Disease has recommended only 20 to 30% of total dairy energy to be provided by fat. ஃபேட்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு 20 to 30% தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் எனர்ஜி கிடச்சிடுதுல்ல, நோ நீட் டு ஃபேட்டில். அதனால் கொஞ்சம் தான் நம்மளுக்கு ஃபேட் தேவைப்படுது. எவ்வளோ? 20 to 30%. The Indian Council of Medical Research has recommended a daily intake of not more than 20% of total energy intake. நம்மளோட இந்தியன் கவுன்சில் என்ன பண்ணுது அப்படின்னா 20%க்கு மேலே நம்மளுக்கு தேவையே இல்லை ஃபேட்டு மூலயமா வரக்கூடிய எனர்ஜி அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஐசிஎம்ஆர் இருக்குல்ல, ஐசிஎம்ஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் எவ்வளோ ஃபேட் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். நார்மல் மென் ஆம்பளைங்களுக்கு 20 கிராம் பர் டே தேவைப்படுது. உமனுக்கு வந்து 20 கிராம் பர் டே. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 30 கிராம் பர் டே. லாக்டேஷன் பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்குறாங்கல்ல, ஃபீடிங் கொடுக்குறவங்களுக்கு 30 கிராம் பர் டே. இன்ஃபண்ட் குழந்தைங்க 45 கிராம் பர் டே. மேம் குழந்தைங்களுக்கு மட்டும் 45 கிராம் அப்படின்னா அதுங்க ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, வளரணும்ல, அப்போ அதுங்களுக்கு சதை பிடிச்சா தானே வளர முடியும். அதனால அதுங்களுக்கு 45 கிராம் பர் டே. சில்ட்ரனுக்கு 25 கிராம் பர் டே. அடலசன்ஸுக்கு 22 கிராம். அப்போ யூ ஆர் ஆல் அடலசன்ஸ். அப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ தேவை? 22 கிராம் பர் டே தேவை.
ஓகேங்களா. அடுத்தது டயட்ரி சோர்சஸ் எது எதுலலாம் இருக்குது ஃபேட் அப்படின்னு பாருங்கள். வந்து the dietary sources of fat may be classified as animal fat, vegetable fat and other sources. அது எத்தனையாக பிரிச்சிருக்கோம்? அனிமல் ஃபேட், வெஜிடபிள் ஃபேட். அனிமல்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டுன்னு தனியாக பிரிச்சிருக்கோம். அப்புறம் வெஜிடபிள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டு, அப்புறம் அதர் ஃபேட் என்னடெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அது. அனிமல் ஃபேட் சோர்சஸ் ஆஃப் அனிமல் ஃபேட் ஆர் கீ, பட்டர், மில்க், சீஸ், eggs, fish oil and fat of meat and fish. Animal fats are poor sources of essential fatty acid. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ அந்த அனிமல் ஃபேட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தேவையான ஃபேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அனிமல் சோர்ஸில் கம்மியாக. அப்போ நான்வெஜ் எப்படி தான் சாப்பிட்ணும்? கம்மியாக தான் சாப்பிட்ணும். சரிங்களா. எக்ஸப்ஷன் ஆஃப் மெரைன் ஃபிஷ் ஆயில் சச் அஸ் காட் லிவர் ஆயில் அண்டு சார்டின் ஆயில், பட் தே ஆர் குட் சோர்சஸ் ஆஃப் ரெட்டினால் அண்டு cholecalciferol which all lake in vegetable oils. எக்ஸப்ஷன், அதாவது ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் ஆயில்னு சாப்பிட்றோம்ல, அதில் வந்து நிறைய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. மற்றது சிக்கன், மட்டன், மீட்டு மற்ற எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் இருக்குது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். அதனால் அது எல்லாமே கம்மியாக தான் சாப்பிட்ணும். சரிங்களா. அப்போ ஃபிஷ்ஷு மட்டும் நிறையா சாப்பிட்லாமா மேம்? ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபிஷ்ஷு சாப்பிட்லாம். அடுத்து வெஜிடபிள் ஃபேட் சோர்சஸ். வெஜிடபிளில் என்னென்னலாம் இருக்குது சோர்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, தே இன்க்ளூட் வேரியஸ் எடிபிள் ஆயில் சச் அஸ் கிரவுண்ட்நட் ஆயில், ஜிஞ்சிலி, மஸ்டர்டு, சீசம் ஆயில், அப்புறம் பாம் ஆயில், கோகோனட் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். இது எல்லாமே சோர்சஸ் ஆஃப் ஃபேட்டு. ஓகேங்களா. மோஸ்ட்லி ஆல் வெஜிடபிள் ஆயில் எக்ஸப்ட் கோகோனட் ஆயில் ஆர் ரிச் சோர்சஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். தேங்காய் எண்ணெய் தவிர மீதி எல்லா எண்ணெயிலையுமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் வந்து நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் எண்ணெயை குடிக்க முடியும்? எதுவுமே அளவு தான். சரிங்களா. எவ்வளோ? 20% எனர்ஜி வரைக்கும் கிடச்சா போதும் அப்படின்றாங்க. ஓகேவா. 22 கிராம் தான் உனக்கு தேவை ஒரு நாளைக்கு. அதர் சோர்சஸ் எதுலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் இன்விசிபிள் ஃபேட் ஆர் ஃபவுண்ட் இன் மோஸ்ட் அதர் ஃபுட்ஸ் சச் அஸ் சீரியல், பல்சஸ், நட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ரைஸில் வந்து 3%, வீட்டில் வந்து 3%, ஜாவரில் வந்து 4%, பாஜ்ராவில் வந்து 6.5%. இதிலலாம் வந்து அதர் சோர்ஸ் இதெல்லாம் எல்லாமே வந்து பல்சஸ் தான். சரிங்களா. எல்லாமே பல்சஸ் தான். பல்சஸ்லலாம் இன்விசிபிள் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ். அதாவது என்ன ஃபங்க்ஷன், என்ன பண்ணுது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி மேம் அதான் எனர்ஜி கொடுக்க கார்போஹைட்ரேட் இருக்குது, அப்புறம் எதுக்கு மேம் ஃபேட்டு? அதுலேயே எனர்ஜி வந்துடாதா? ஃபேட்டை சாப்பிட்டு தான் அது வழியாக எனர்ஜி வரணுமா? அப்போ ஃபேட் சாப்பிடாமலே இருக்கலாம்ல, சேர்த்துக்காமலே இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கொஷின் உனக்கு வரணும். ஓகேவா. அப்போ அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட்டு. ஓகேங்களா. நம்ம எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ஃபேட்டு? ஃபேட் ஹாவ் ஆல்வேஸ் பீன் எலிவேட்டட் வித் கேலரிஸ். எப்பொழுதுமே ஃபேட்டில் வந்து கேலரிஸு அதிகமாக இருக்கும். தே ஆர் ஹை எனர்ஜி ஃபுட் ப்ரொவைடிங் ஆஸ் மச் அஸ் 9 kcal ஃபார் எனர்ஜி எவ்ரி கிராம். 1 கிராம் ஃபேட் சாப்பிட்ட அப்படின்னா 9 kcal வந்து உனக்கு எனர்ஜி கொடுக்கும். அது கிலோ கேலரிஸ் வந்து கொடுக்குது. ஃபேட் இஸ் மச் மோர் கான்சன்ட்ரேட்டட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நல்லா கேட்டுக்கோங்க. இது 3 1 மார்க்கு. 1 கிராம் கார்போஹைட்ரேட் எவ்வளோ கிலோ கேலரி கொடுக்குது, 1 கிராம் ப்ரோட்டீன் எவ்வளோ கிலோ கேலரி கொடுக்குது, 1 கிராம் ஃபேட் எவ்வளோ கிலோ கேலரி கொடுக்குது. இது வந்து 1 மார்க் உங்களுக்கு. சரிங்களா. இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே. அப்போ ஃபேட்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் சச் அஸ் ADEK. ஃபேட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் விட்டமின்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து விட்டமின் வந்து நம்மளுக்கு அப்சர்ப்ஷன் பண்ணுறதுக்கும், அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த விட்டமினை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நம்மளுக்கு இந்த ஃபேட் வந்து தேவைப்படுது. ஏன்னா விட்டமின்ஸ் வந்து எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதே நம்ம படிக்கல, உங்களுக்கு நான் சார்ட்டு கொடுத்துருக்கேன்ல, அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விட்டமின்ஸ் வந்து என்னது? நீரில் கரையும் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின் நம்ம 2ஆக நீங்கள் படிச்சிருப்பீங்க 12th. அப்போ வாட்டர் சால்யுபிள் விட்டமின், ஃபேட் சால்யுபிள் விட்டமின். அப்போ ஃபேட் சால்யுபிள் விட்டமின்னா ஃபேட்டில் மட்டும்தான் கரையும். அப்போ அது வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபேட் வந்து தேவை. புரியுதா? அப்போ ஃபேட்டு எதுக்கு, எந்த ஃபேக்டோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்னென்னு, நாட் ஒன்லி டு கிவ் எனர்ஜி, இட் ஆல்சோ டு அப்சர்ப்ஷன் த விட்டமின் ADEK.
சரிங்களா. இது வந்து அப்சர்வ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஃபேட் ஆர் சோர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். இதில் தான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸஸ் ஃபேட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் ஃபேட் டெபாசிட் இன் த பாடி. எக்ஸஸாக இருக்கிற ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிடுது. ஃபேட் நாட் யூஸ்டு பை த பாடி இஸ் ஸ்டோர்ட் பை adipose tissue or fat are stored in the form of adipose tissue in various parts of the body. ஓகேங்களா. அது வந்து adipose tissueல வந்து ஸ்டோர் ஆகி நம்மளோட பார்ட்டில் நிறைய இடத்துல வந்து அது ஸ்டோர் ஆகிக்குது. ஃபேட் சப்ளை ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டு தான் வந்து ஃபேட்டி ஆசிட் சப்ளை பண்ணுது. ஃபேட் கிவ் சப்போர்ட் டு த வைட்டல் ஆர்கன் லைக் ஹார்ட், கிட்னி அண்ட் இன்டெஸ்டைன். இது எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணுறது இந்த ஃபேட் தான். Fat beneath the skin provide insulation against cold or adipose tissue under the skin acts like an insulating material against cold. Insulation அப்படின்னா ஊடுருவதுன்னு அர்த்தம். அப்போ ப்ரொடெக்ஷன், அதாவது போத்துறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபேட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிறதுனால தான் குளிர்காலத்துலலாம் வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியுது அந்த ஓவர் குளிர்லேருந்து. சரிங்களா. அடுத்து ஃபேட் ஆட் டேஸ்ட் டு த ஃபுட்டு. எப்போதுமே நீ எண்ணெய் ஊற்றாமல் தோசை சுட்டு சாப்பிட்டுப்பாரு, எண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்டுப்பாரு எப்படி இருக்குன்னு. அப்போ எது டேஸ்ட்டாக இருக்கும்? காதில் விழுந்துருச்சு. அப்போ எண்ணெய் ஊற்றிருக்காது தான். அப்போ ஃபேட் வந்து என்ன பண்ணுது? நம்மளுக்கு டேஸ்ட்டு தருது. எல்லாத்துலேயுமே உங்கள் அம்மாங்க வைக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்தா தெரியும். ஒரு புளிக்குழம்பாக இருக்கட்டும், ஒரு ஊறுகாய் போடுறதா இருக்கட்டும், எல்லா அம்மாங்களும் ஒரே மாதிரி தான் இல்லை. எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்படியே நிற்கும். ஓகே, அதுதான் இப்போ டேஸ்ட்டாக இருக்குது. சம் ஆஃப் த அனிமல் ஃபேட் சச் அஸ் ஃபிஷ், லிவர் ஆயில், பட்டர் அண்ட் கீ சப்ளை விட்டமின் ஏ. நம்மளோட அனிமல் ஃபேட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்குது. ஃபுட் ஃபேட்ஸ் சப்ளை த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். நம்மளுக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்றது மூலயமா நம்மளுக்கு எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லினோலெனிக் ஆசிட், லினோலிக் ஆசிட் அண்ட் அரக்கிடோனிக் ஆசிட் விச் ஆர் நீடட் ஃபார் த க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பாடி. இது எல்லாமே நம்மளோட பாடியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. லினோலிக் ஆசிட் ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்கேலி ஸ்கின் ஃபார்மேஷன். அதாவது இந்த வறட்சி இருக்குல்ல, வறட்சி ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட்டு இருக்குது இல்லை, அப்படியே தோல் உறிஞ்சிட்டு வர்றது, தோல் உரியறது, அது வந்து இந்த லினோலிக் ஆசிட் தான் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. சரிங்களா. அப்போ அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேட். அடுத்து வந்து டைஜஷன் அண்டு அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபேட். ஃபேட் இஸ் நாட் டைஜஸ்டட் இன் த ஸ்டொமக். ஃபேட் வந்து ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆகாது. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபேட் இன் த டயட் டிலே த எம்டியிங் ஆஃப் த ஃபுட் ஃப்ரம் த ஸ்டொமக். நீ ஃபேட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன். ஏற்கனவே நான் உனக்கு ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருந்தேன். அதில் வந்து ஸ்டொமக்கில் ஃபுட்டு எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரத்துக்குள்ளே அது அப்படியே ரொம்ப குழன்னு கைமாக மாறி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துடும். ஆனால் நீ ஃபேட் ரிச் டயட் அதிகமாக சாப்பிட்ட அப்படின்னா அந்த ஸ்டொமக்லேருந்து அது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வரவே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு செரிக்கிறதுக்குரிய நேரம் வந்து அதிகமாக ஆகும். சரிங்களா. அப்போ ஸ்டொமக்கில் வந்து இது செரிக்காது ஃபேட்டு. ஸ்டொமக் எம்டி பண்ணுறதுக்கும் இது லேட் ஆகும். Fat are hydrolyzed by the pancreatic and intestinal lipases in the intestines into a mixture of diglycerides and absorption as it helps to emulsify fats before digestion. இது எதில் வந்து ஹைட்ரலைஸ் நீரில் வந்து பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் அண்டு இன்டெஸ்டைனல் லிப்பேசஸ். பேன்க்ரியாஸ்லேருந்து என்ன வருது? பேன்க்ரியாட்லேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் ப்ளஸ் இன்டெஸ்டைனல் லிப்பேஸ், இன்டெஸ்டைனில் செக்ரெட் ஆகுது அந்த லிப்பேஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து மிக்ஸ்சர் பண்ணி இன்டெஸ்டைனில் அதுக்கப்புறம் டைக்ளிசரைட்ஸ் அது கூட மிக்சர் பண்ணி அப்புறம் அப்சர்ப்ஷன் ஆகி அது வந்து எமில்சிஃபை ஃபேட், அதாவது ஃபேட்டை வந்து எமில்சிஃபிகேஷன் நம்ம பிரிக்கிறோம்ல அந்த மாதிரி பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து டைஜஷன் ஆகுது. த ப்ராடக்ட் ஆஃப் டைஜஷன் பாஸ் இன்டு த செல்ஸ் ஆஃப் த இன்டெஸ்டைனல் வால். எப்போ வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டெஸ்டைன்லேருந்து இந்த லிப்பேஸ் இதெல்லாம் வந்து கலந்து எமில்சிஃபிகேஷன் அதை பிரிக்குது இல்லை, அதை பிரித்ததுக்கப்புறம் தான் அது வந்து அந்த இன்டெஸ்டைனல் வாலில் வந்து அப்சர்ப்ஷன் ஆகுது ஃபேட்டு தனித்தனியாக. வேர் சிந்தசிஸ் ஆஃப் நியூ கிளிசரைட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த அனிமல்ஸ் ஸ்பீசிஸ் டேக்ஸ் பிளேஸ். அதாவது வந்து சிந்தசிஸ்னால் ஒன்றா வருது, அதாவது அந்த பிரேக் டவுன் ஆகும்போது புது கிளிசரைட்ஸ்லாம் வந்து வரும்ல குட்டி குட்டியாக, அதெல்லாம் ஒன்றாகி அது என்ன பண்ணுதுன்னா அனிமல் ஸ்பீசிஸ் டேக்ஸ் பிளேஸ் கேரக்டரிஸ்டிக், அதாவது அதோட
அனிமலோட அந்த கேரக்டர் அது எப்படி வந்து கூழாய் தூளாய் வேஸ்டேஜாக வெளில போதில்ல, அப்போ அந்த மாதிரி அந்த கிளிசரைட்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா வெளியில் போயிடும். சரிங்களா? இதுதான் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபேட் வந்து ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆகாது. இது எங்கே ஆகுது? இன்டெஸ்டைனில் டைஜஷன் ஆகுது. இது டைஜஷன் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுது? பேன்க்ரியாட்டிக் அண்ட் இன்டெஸ்டைனல் லிப்பேஸ் தேவைப்படுது. அது என்ன பண்ணுது? அதை இந்த ஃபேட்டை வந்து டைக்ளிசரைட்ஸ், அதாவது அந்த ஃபேட்டில் உள்ள டைக்ளிசரைடு கூட மிக்ஸ்சர் ஆகி இந்த லிப்பேஸ் அதுக்கப்புறம் அதை வந்து தூள் தூளாக ஆக்குது, எமல்சிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து குட்டி குட்டியாக ஆக்குனதுக்கு அப்புறம் அந்த இன்டெஸ்டைன் வால் வழியாக அப்சர்வ் பண்ணிக்குது. சரிங்களா? இன்டெஸ்டைனில் தான் டைஜஷன் ஆகுது, இன்டெஸ்டைன் வால் வழியாக தான் அப்சர்வ் ஆகுது. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து டிஃபிஷியன்சி. மேம் ஃபேட்னால என்ன மேம் டிஃபிஷியன்சி வரும்? அதுவே கொஞ்சோண்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏற்கனவே எல்லாருமே எடுத்துக்கிற ஃபேட்டு கண்டிப்பாக நிறையா தான் இருக்கும். அதில் என்ன டிஃபிஷியன்சி வந்துட போகுது? டிஃபிஷியன்சி அப்படின்னா அதிகமாக போகிறதும் இருக்கலாம், கம்மியாக போகிறதும் இருக்கலாம். சரிங்களா? எக்ஸசிவ் கன்சப்ஷன் ஆஃப் ஆர் இன்டேக் ஆஃப் ஃபேட். அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆகும்? ஒபேசிட்டி ரிசல்ட் டியூ டு எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் ஃபேட்டி ஃபுட். அத்தெரோஸ்க்ளரோசிஸ் வரலாம். இதெல்லாம் நீங்கள் அமேசானில் படிக்கும் போது தெரியும். ஹார்ட்டில் அடைப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். அத்தெரோஸ்க்ளரோசிஸ் வரலாம், ஹைப்பர் கோலிஸ்ட்ரீமியா வரலாம், அண்டு கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரலாம். இதை எக்ஸஸாக எடுத்துக்கிட்டா. டிஃபிஷியன்சி ஆர் லோ இன்டேக் ஆஃப் ஃபேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிஃபிஷியன்சி ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் லீட் டு ட்ரை ஸ்கின் ஆர் டோட் ஸ்கின். ஸ்கின் இஸ் லஸ்ட்ரலஸ், அதாவது ஸ்கின் பளபளன்னு இருக்காது, ட்ரை ஆகிடும், அதில் வந்து வெடிப்பு வந்துடும். அந்த மாதிரி நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். எதனால்? ஃபேட் வந்து நீ கம்மியாக எடுத்துக்கிறதுனால. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபேட்டு மூலயமா வரக்கூடிய டிஃபிஷியன்சி. ஓகேவா? இப்போ என்னென்னலாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு ஃபேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷன் நிறைய பேசிஸில் பார்த்தோம். அதுக்கப்புறம் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தோம், எவ்வளோ எடுத்துக்கணும்னு. அதுக்கப்புறம் சோர்ஸஸ் எங்கெங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தோம். அப்புறம் அதோட ஃபேட்டோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் ஃபேட் எங்கே டைஜஷன் ஆகுது, எங்கே அப்சர்ப்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து அதோட டிஃபிஷியன்சி என்னென்னு பார்த்தோம். ஒவ்வொன்றுத்துலையுமே நம்ம இதை மட்டும் தான் பார்த்துட்டு வரோம். கார்போஹைட்ரேட்லேயும் தான் பார்த்தோம், ப்ரோட்டீன், ஃபேட்டு, மூணும் முடிஞ்சிருச்சுப்பா. இது மூணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ வந்து எக்ஸாமுக்காக படிக்கலைனாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எப்படி டைஜஷன் ஆகுது, அது எங்கே போய் ஆகுது, என்னவா மாறுது, என்ன நம்மளுக்கு கொடுக்குது, நம்ம ஏன் அதை வந்து சாப்பிடணும். நிறைய பேர் சாப்பிடாமலே கிடப்பீங்க, வெயிட் போட்டுருன்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. சாப்பிடாததுனால என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? அப்போ வேலைக்கு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு தகுந்த எனர்ஜிக்குரிய வேலையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒபேசிட்டிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், மேல் நியூட்ரிஷன்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து மினரல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.